சுத்தாவியானதே, உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த அருமையான காலை வேளையிலும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற திருத்தோலை பவனியை ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறுகிறவராக ஜெபத்தோடு நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாளின் வழிபாட்டை ஆசிரியரையும் உடைய பிரசனத்தினால் நிறைத்தவரும் இந்த நாள் முழுவதும் உடைய அமைதியை மாற்றலும் எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று தெரிவிக்கிறோம். இந்த திருத்தோலை பவனியை ஆராதனை வழிபாடுகளை ஆசிரியர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய திருப்பெயரை மாற்றி வைக்கிறது நாம் அனைவரும் நினைத்து ஓசன்னா பாடுவோம்.
வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் உள்ளத்திலே நீர் தங்கியிருந்து அதை உமது அன்பின் தீயினால் நிரப்பியருளும். பற்பல மொழிகள் பேசும் பற்பல நாட்டினரை ஒரே விசுவாசமுடையவர்களாய் இருக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிற தேவரீர், உமது சத்தியத்தை கொண்டு எங்களை உமக்கென்று பரிசுத்தமாக்கியருளும்.
உமது வார்த்தையே சத்தியம் சுவாமி. ஆமேன். இந்த நாளுக்குரிய அருளுரை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போமாக. இன்றைக்கான அருளுரை பகுதி மத்தேயு 21ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களை வாசிப்போம். 1 முதல் 21 வசனங்கள் முடிய. 1 முதல் 9 வசனங்கள். 1 முதல் 9 வசனங்கள் முடிய. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவ மலைக்கு அருகான பெத்கேயாவுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாயிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இதோ உன் ராஜா சாந்தகுணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்து கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள், தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் தோத்தரிக்கப்பட்டவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்பதுவே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே என்ற பாடல் மிக பழமையான ஒரு சிறப்பான ஒரு பாடல். நெஞ்சுருக்கும் பாடல், நெஞ்சை தொடும் பாடல். அதை அநேக நாட்கள் நாம் பாடி கேட்டிருக்கிறோம். மீண்டுமாக இந்த அருளுரை ஆயத்தத்திற்கு பாடி இறை சிந்தனையோடு இந்த அருளுரையை கேட்போமாக. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடியே. நதி போலவே பாய்கின்றதே, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின இரத்தம் புரண்டோடுதே.
மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தால், ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தால், லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடுதே, கல்வாரியில் பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. அருமை இறை மக்களே, இந்த வாரம் புனித வாரம். குறிப்பாக இந்த ஞாயிறு தொடங்கி வருகிற சனிக்கிழமை வரை இந்த வாரத்தை ஹோலி வீக் என்று அன்புடன் அழைக்கிறார்கள். பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படுகொலை செய்யப்படுகிறார். சிலுவையிலே ஆண்டவர் கொலை செய்யப்படுகிறார், சிலுவையிலே தூக்கப்படுகிறார். இதற்கான காரணங்களை இன்றைக்கு அருட்சிந்தனையாக புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றிய குணங்கள், 3 குணங்களை குறித்து இந்த நாளிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படும். இந்த வாரத்திலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றிய 3 குணங்கள் யூதர்களுக்கு இருந்தது. அந்த குணங்கள் நமக்கும் இருக்குமே, ஆனால் அவைகளை தவிர்த்து கொள்ள இந்த வாரம் நம்மை அழைக்கிறது. அவைகளை குறித்து சிந்திக்கத்தான் இந்த நாள் நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றிய முதல் குணம் அறியாமை குணம், யூதர்களின் அறியாமை குணம். 2வதான குணம் அடிமைதன நாட்டம், அடிமை குணம். 3வது ஆணவ குணம். இந்த 3ம் யூதர்களுக்கு பிறந்ததிலிருந்தே இருக்கிறது. இந்த குணங்கள் எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றியது. இந்த குணங்களில் ஒன்று எனக்கு இருந்தால் ஒன்று கூட இல்லாமல் நீக்கி போடும் வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. முதல் குணம் அறியாமையினால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றப்பட்டார். மக்கள் வாழுகிற மக்கள் தன்னோடு இருக்கிறவர் மேசியா என்று அறிந்து கொள்ளாமல் ஆண்டவரை சிலுவையில் ஏற்றினார்கள். இன்றைக்கு கழுதை பவனி குறித்து திருமறையிலே நற்செய்தி பகுதி வாசிக்கேட்டோம். மத்தேயு 21 வருகையின் காலத்திலும் வாசிக்கப்படும், இந்த பண்டிகை காலமான தபசு காலத்திலும் வாசிக்கப்படும். கிராமத்துக்கு போங்கள், எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே ஒரு கழுதையும் குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகள் ஆண்டவருக்கு தேவை என்று கேளுங்கள், அவர்கள் கொடுப்பார்கள். ஏனென்றால் அவர் ஒரு டவுனில், ஒரு நகரத்தில் இருந்து கொண்டு கிராமத்தை நோக்கி கையை காட்டுகிறார். கிராமத்துக்கு செல்லுங்கள், அங்கேதான் கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் இருக்கிறது. அதிக கேள்விகள் கேட்காமல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய உள்ளங்கள் இருக்கிறது. நீங்கள் போன உடன் கிடைக்கின்ற பொருட்கள் அங்கே தான் இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறது. சரப்தா ஊர் விதவைக்கு ஒரு 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 உதவி கேட்க வேண்டுமென்றால் எலியா தீர்க்கதரிசி அங்கே அனுப்புகிற ஆண்டவரை பார்க்க. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு செல்லுங்கள், அப்பமும் உங்களுக்கு உணவும் கிடைக்கும், கொடுக்கின்ற உள்ளங்கள் இருக்கின்றன, சென்றவுடன் உங்களுக்கு கிடைக்கும், உதவும் கரங்கள் அங்கே இருக்கின்றன. ஆண்டவருக்கு கழுதை தேவை என்று கேட்டவுடன் அங்கே கிடைக்கிறதை பார்க்கிறோம். கழுதையை மட்டும் பவனிக்கு கொண்டு வந்தால் கட்டி இருக்கிற ஒரு நாள் முழுவதும் 1 மாத கழுதை குட்டி தாயை காணும் என்று கத்திக்கொண்டே இருக்குமா. இந்த பைபிளில் அழகாக எழுதியிருக்கிறாங்க. ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்தும் ஒரு இயற்கை சார்ந்தும் இறையியல் சார்ந்தும் எழுதியிருக்கிறார்கள். கழுதையும் அதன் குட்டியையும் அவிழ்த்து வாருங்கள் என்கிறார். கழுதையை பிரிந்து ஏசாமிக்கு தான் ஊர்வலம் போகிறாங்க. கழுதை நான் இயேசுவை சுமக்கிறேன் என்று குட்டியை விட்டு வந்தால் நினைவு முழுவதுமே அதனுடைய குட்டியை நோக்கி இருக்கும். குட்டி தாயை பிறந்தால் நாள் முழுதும் கதறிக்கொண்டே இருக்கும். ஒரு கழுதை கூட கதறக்கூடாது, கவலைப்படக்கூடாது என்பதிலே கருத்தாய் இருக்கிற ஆண்டவரை சகரியாவிலும் பார்க்கிறோம், இந்த புதிய ஏற்பாட்டிலே இந்த பகுதியிலும் அருமையான இறை மக்களே, சமூகத்தில் துச்சமாக கருதப்பட்டவைகள் கழுதைகளை எல்லாம் துச்சமாக கருதுகிறோம். திருமறையிலே துச்சமாக கருதப்பட்டவைகளை எல்லாம் ஆண்டவர் எடுத்து மேலே வைக்கிறார். சமாரிய பெண், ஒதுக்கப்பட்டவர்கள், சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்களை எடுத்து மேலே வைத்து அவர்களுக்கான வாழ்வு உரிமையை தருகிறார். குஷ்டரோகிகளை சமூகம் ஒதுக்கியது, துச்சமாக கருதியது, ஆண்டவர் அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறார். அருமையான இறைமக்கள், ஆண்டவரிடம் கழுதை வந்தது, ஆண்டவரை சுமந்தது,
எல்லோராலும் மதிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான இறைமக்களே, இந்த கழுதைக்கு வந்த வாழ்வு பாருங்களேன். என்று அன்றைக்கு பல பேர் சொல்லியிருக்கலாம், இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து பல பேர் சொல்லலாம், இந்த கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா என்று. கழுதையை ஆண்டவர் மதிக்கின்றார், அதை மதிப்பு செய்ய விரும்புகிறார். மற்றவர்கள் அதை துச்சமாக கருதினாலும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் மிக உயர்ந்த அடைக்கலங்களே வைத்திருக்கிறார். ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன், கழுதை குறித்து ஒரு கதை. ஒரு துணி துவைக்கிற ஒரு சகோதரன் வெளுப்பதற்காக துணியை கழுதை மேலே வைத்து தினம் தினம் ஆற்றுக்கு ஓட்டி செல்வான். துணிகளை ஆற்றிலே அலசி மீண்டுமாக எடுத்து வருவான். இதை வருடக்கணக்காக அவன் செய்து கொண்டே இருக்கிறான். இதை ஒரு சன் டிவி நிருபர் பார்த்து கொண்டே இருந்தார். பார்த்து கொண்டே இருந்துவிட்டு உழைப்பாளர் தினத்தன்று மே மாதம் 1 தேதி தினமும் உழைக்கிற ஒரு சகோதரனை பேட்டி எடுப்போம் என்று அவர் சென்று வழியிலே நிறுத்தி துணி துவைத்து விட்டு வருகிற அந்த சகோதரனை நிறுத்தி கேட்க, தினம் நீங்கள் சிறப்பாக விதமான ஒரு உழைப்பை சிந்துகிறீர்களே, கழுதையோடு செல்லுகிறீர்கள், துணி துவைக்கிறீர்கள், திரும்ப வருகிறீர்கள், நீங்கள் உங்களுக்கு குரு என்று யாரை சொல்லுகிறீர்கள் என்றார். இந்த பேட்டி எடுக்கிறவர் என்ன நினைத்து அந்த கேள்வி கேட்டார் என்றால், அவர் காந்தி, அண்ணா, பெரியார், நடிகர்கள் பெயர் இவைகளை ஏதாவது ஒன்று சொல்லுவார் என்று நினைத்து அவர் பேட்டி உங்களுடைய குரு யார் என்றார். அவர் சொன்னார், எனக்கு யார் குரு, எல்லாம் என் கழுதை தான் எனக்கு குரு. அவருக்கு பேட்டி எடுக்க வந்தவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியும் ஒரு திடுக்கிடும் மனநிலை. என்ன கழுதை தான் உனக்கு குரு என்கிறாய் என்று அவன் சொன்னான். அழகான ஒரு வாசகம், நம் மனதிலே எழுதி வைக்க வேண்டிய வாசகம். எனக்கு குரு என்னுடைய கழுதை தான். அழுக்கை சுமக்கிறோம் என்ற அயர்வு நடையும் இல்லை, வெளுத்ததை சுமக்கிறோம் என்ற மேட்டிமை நடையும் இல்லை. எப்பொழுதும் ஒரே சீரான நடை நடக்கிற கழுதையே எனக்கு குருவார். இதை போதும். அருமையான இறை மக்களை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் முன்பாக தாழ்த்துவதற்கு ஒப்படைக்கப்படுகிறோம். அன்று இயேசுவோ ஒருத்தர் கவிதை எழுதியிருக்கிறார், அருமையான ஒரு பொது கவிதை எழுதியிருக்கிறார். அன்று இயேசுவோ கழுதையில் சென்றார், இன்றைக்கு இயேசுவின் ஊழியர்கள் காண்டசாவிலே செல்லுகிறார்கள் என்று. இயேசுவின் பெயரை விற்பனை செய்து பணம் பொருள் சேகரித்து அவர்கள் காண்டசாவிலே செல்கிறார்கள் என்று எழுதுகிறார்கள். இயேசுவோ கலிலேயாவிலே தலை சாய்க்க இடமில்லாமல் இருந்தார். இயேசுவின் ஊழியர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கனடாவிலே 1000 கோடிக்கான சொத்துக்களை வாங்கி சுகித்திருக்கிறார்கள். அருமையான இறை மக்கள், இயேசுவுக்கு தலை சாய்க்க இடமில்லை. இந்த வாரத்திலே அவர் தலை சாய்க்க இடமில்லாதிருந்தார்கள். அவரது உலகு அரசு என்கிறது இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல என்று அறியாதிருந்தார்கள். இந்த அறியாமைதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலைகளத்திற்கு ஏற்றிருக்கிறது. நம்மோடு இருப்பவர் மேசியா என அறியாதிருந்தார்கள், காட்டி கொடுத்தார்கள், மறுதளித்தார்கள். மேசியா என்று தெரிந்திருந்தால் அப்படி செய்திருக்க இயலாது. அவர்கள் அறியாத மக்களாக அவர் கூடவே இருக்கிறார்கள். சிலுவையில் தொங்கும் கள்வன் அதை அறிந்திருந்தான். ஆண்டவர் ஒரு மகிமையான மனிதர், மகிமைக்குரிய மனிதர், மறு உலகத்தின் மனிதர் என்று அவர் அறிந்திருக்கிறார். கள்வன் அறிந்திருந்தான், சிலுவை பாடுகள் இன்றி பரலோகம் இல்லை. எனவே இந்த பாடுகளிலிருந்து நான் தப்பித்து செல்ல விரும்பவில்லை. ஆண்டவரே, உங்களோடு சேர்ந்தும் நான் பாடுகளை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என்னை நீர் இந்த நாளிலே மரணத்திற்கு பிறகு என்னை நினைத்தருளும் என்று சொல்கிறார். அருமையான இறை மக்களே, ஒரு கர்ப்பிணி பெண் ஆண்டவரிடம் சென்று கேட்டார்களாம், எனக்கு உடல் நலம் சரியில்லை, எனக்கு உடலில் ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா என்று நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் டாக்டர் என்றார்களாம். அப்பொழுது டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள் என்றார். ஆமாம் டாக்டர், நான் என்னுடைய பிரச்சனையெல்லாம் சொல்கிறேன், எனக்கு என்னன்னு கேட்டு சொல்லுங்கள் பாருங்கள் என்றார். என்ன செய்கிறது சொல்லுங்கள் என்றார்கள். உட்கார முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, சரியாக தூங்க முடியவில்லை, அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறேன், வயிற்றில் குழந்தை எட்டி உதைத்து கொண்டே இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்களாம். உடனே மருத்துவர் அந்த மருத்துவ அட்டையை எழுதி அவர் ஒரு வாசகம் எழுதினார். எவ்ரிதிங் இஸ் நார்மல் என்று அவர் எழுதினார். எவ்ரிதிங் இஸ் வெரி நார்மல் என்று எழுதினார். துன்பங்களினூடே தான் நாம் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும், பாடுகளினூடே தான் பரலோகத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். அருமையான இறை மக்களே, இந்த நாளிலும் மேசியா யார் என்று அறியாது இருக்கிறார்கள். சிலுவையிலே தொங்குகிற போது ஆண்டவர் சொல்ற முதல் வார்த்தை இந்த வார்த்தை தான். முதலிலே ஆண்டவர் சொன்ன முதல் வார்த்தை காட்டி கொடுத்தவர், தன்னை மேசியா என்று மனுஷகுமாரன் என்று அறியாத மக்களுக்காக தான் முதல் வார்த்தை பேசுகிறார். காட்டி கொடுத்த, மறுதளித்த, துப்பிய, குட்டிய, அவமானப்படுத்திய, ஆடை அவிழ்த்தவர்களுக்கு ஒரு வாசகம் சொல்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். வாசகம் அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான வார்த்தையாயிருக்கு. அறியாதிருக்கிறார்கள்.
அருமையான இறைமக்களே, இந்த நாளிலும் அறியாமை என்கின்ற குணம், இவர்தான் மெய்யான மேசியா, இவர்தான் என் மீட்பர் என்று அறியாத குணத்தோடு வாழ்வோமேயானால் ஆண்டவர் நம்மை தூரத்திலே வைப்பார். ஆண்டவருடைய சிலுவை பாடுகளுக்கு நாமும் ஒரு காரணம் ஆகிவிடுவோம். அருமையான இறைமக்கள், இரண்டாவது சிந்தனை அடிமைதன நாட்டம். அடிமைதன நாட்டம் யூதர்களுக்கே உரித்தான ஒரு குணம் அடிமைத்தனத்திற்குள்ளே பொதிந்து கிடப்பது. பாரம்பரியத்தை விட்டு வெளியே வருவதில்லை. சட்டம் இவைகளை தான் சொல்லுகிறது, கல்லெறியலாமா என்பார்கள். அடிமைதன நாட்டம் இந்த சட்டத்திற்குள்ளே புகுந்து கொண்டு பாரம்பரியத்திலிருந்து வெளியே வர விரும்பாத குழுவினராக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கேட்கிற 3 கேள்விகள், அடிமைதனத்திற்குள்ளே இருக்கிற குணத்தை குறிக்கிற 3 கேள்விகள். ஓய்வு நாளில் குணப்படுத்தல் நியாயமா? எந்த விடுதலை சிந்தனையும் எந்த விடுதலை செயல்பாட்டையும் செய்யலாம் என்பது இயேசு கிறிஸ்துவின் ஒரு எண்ணம், செயல். ஆனால் இவர்கள் கேட்கிறார்கள், ஓய்வு நாளிலே குணப்படுத்தலாமா? உடனே அவர் பதில் கூறுகிறார், உன்னுடைய ஆடாவது மாடாவது கிணற்றில் ஓய்வு நாளில் விழுந்து விட்டால் தூக்கி விடாமல் இருப்பாயா என்கின்ற போது புத்தி தெளிகிறது. இரண்டாவது கேள்வி கேட்கிறார்கள், பாவங்களை மன்னிக்க இவனுக்கு என்ன அதிகாரம் உண்டு என்று கேட்கிறார். பாவ மன்னிப்பிற்கு தடையான வாசகங்களை அவர்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவது, ஒரு பெண்ணுக்கு 5 புருடர்கள் இருந்தார்கள். ஒருத்தராக இறந்த பிறகு தம்பிகள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இவளும் ஒரு நாள் இறந்து போய்விட பரலோகத்திலே மேலுலகிலே இந்த 5 பேரிலே யார் இவளுக்கு புருஷனாக இருப்பாள் என்கின்ற பிற்போக்கு சிந்தனையான கேள்விகளை கேட்டுக்கொண்டே பின்னாலே நின்று கொண்டிருக்கிற அருமையான யூதர்களை இயேசு கிறிஸ்துவானவர் பார்க்கிறார். இந்த விதமான சிந்தனை ஓட்டம் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றி கொன்று போட உதவியாய் இருந்தது. விடுதலை சிந்தனை இல்லாத சூழலே இயேசு கிறிஸ்துவை கொலைகளத்திற்கு ஏற்றியது என்று மார்க் 3ஆம் அதிகாரம் சொல்கிறது. நீங்கள் எல்லாரும் மார்க் 3ஆம் அதிகாரம் எடுத்தீர்கள் என்றால் அதில் ஒரு அழகிய நிகழ்ச்சி வருகிறது. அதில் ஜெப ஆலயத்திலே ஆண்டவர் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் இருக்கிறார்னு வைத்துக்கொள்வோமே, இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஜெப ஆலயத்தின் நடுவே என்று அழகாக எழுதுகிறார்கள். ஜெப ஆலயத்தின் நடுவே இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது சூம்பின கையுடைய ஒரு மனிதனை கிட்டே வரும்படி அவரே வாலண்டியராக அழைக்கிறார். எல்லாரும் பார்க்கட்டும் என்றே தான் அழைக்கிறார். இந்த ஓய்வு நாளில் நான் குணப்படுத்துவதை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று அழைக்கிறார். அழைத்து அவனுக்கு குணம் அளிக்கிறார். அதான் அந்த அழகான வசனங்களில் 3-4 வசனங்களிலே வருகிறது. அவர் குணப்படுத்திய பின்பு அவரை மக்கள் பாராட்டி இருக்க வேண்டும், அவரை வாழ்த்தி இருக்க வேண்டும். ஆனால் வசனம் யாராவது ஒருவர் படிங்க, 6ஆம் வசனம். ஒரு குணப்படுத்திய பிறகு, ஒரு அற்புத நிகழ்ச்சிக்கு பிறகு அங்கே ஒரு விடுதலை இல்லாத ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 6ஆம் வசனம். உடனே பரிசேயர் புறப்பட்டு போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை செய்தார்கள். அருமையான இறைமக்கள், ஒரு நல்ல செயல்பாட்டுக்கு பிறகு அவர்கள் எடுத்து வைக்கிற முதல் அடி, ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அவரை கொலை செய்வதற்கான திட்டத்தை தீட்டுகிறார்கள். இது அடிமைதன நாட்டத்திற்கான மிகச்சிறந்த தவறான எடுத்துக்காட்டாக இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான இறைமக்களே, பாவ விடுதலை பெறும் நாளாக இந்த நாள் இருக்கு. இந்த வாரமே பாவ விடுதலை பெறும் நாளாக இருக்க வேண்டும். இந்த குணங்கள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலைகளத்திற்கு ஏற்றியது. 3வது குணம் ஆணவ குணம். நான் மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரத்திலே ஒரு அழகிய எடுத்துக்காட்டு வருகிறது. இந்த பகுதிகள் எல்லாம் இந்த பண்டிகை காலத்தில், தபசு காலத்தில் நாம் படித்து பார்க்க வேண்டிய ஒரு பகுதிகள். மார்க் 12:1 முதல் 12 வசனத்திலே ஒரு திராட்சை தோட்டத்தை ஒரு முதலாளி அழகாய் அமைத்து வேலி அடைத்து குத்தகைக்கு விட்டு வெளியூர் செல்கிறார். பயிர் காலம் முடிந்த பிறகு கனிக்காலம் வருகிற பொழுது அதை பலன் பெறுவதற்காக முதலில் ஒரு ஊழியனை அனுப்புகிறார். அவரை அடிக்கிறார்கள். நாங்கள் தான் இந்த தோட்டத்திற்கு உரிமையாளர் என்று அவர்களை அடித்து அவமானப்படுத்தி அனுப்பிவிடுகிறார்கள். 2வது ஒரு ஊழியனை அனுப்புகிறார்கள். மீண்டுமாக அவனையும் அடித்து ஆடை கிழித்து அவமானப்படுத்தி அனுப்புகிறார்கள். யூத சமூகத்திலே ஆடையை கிழிப்பது என்பது மிகுந்த அவமானத்தின் உச்ச செயல்பாடு. ஆடையை கிழித்து அவனை அனுப்புகிறார்கள் என்று போட்டிருக்காங்க. 3வது ஒரு மகனை அனுப்புகிறார்கள். அவரையும் அடித்து போடுகிறார். பிறகு 6வது வசனத்திலே பார்ப்போம் என்றால் தனது ஒரே பேரான குமாரனை அனுப்புகிறார். இவன் சொத்துக்கு உரிமையாளன், இவனிடம் பலனை கொடுத்து விடுவோம் என்று நினைத்து அனுப்புகிறார்கள். ஆனால் இவர்கள் நாங்கள் தான் இந்த சொத்துக்கு உரிமையாளர் என்று, சொத்துக்கு உரிமையாளன் வருகிறான் என்று அவனை அடித்து கொன்று போட்டார்கள். அவர்தான் இயேசு கிறிஸ்துவானவர்.
அருமையான இறை மக்கள், முதலில் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்கள், அதன் பிறகும் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார்கள். 3 வகையான தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் இந்த சமூகம் குணப்படாத நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் அனுப்புகிறார். நான் என்கின்ற எண்ணத்தோடு அவர்களை அழித்து போட்டார்கள். அருமையான இறை மக்கள், இந்த குணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் அகற்றி போட அழைக்கப்படுகிறோம். இந்த குருத்தோலையை இன்றைக்கி நாம் வாங்கிட்டு போய் எல்லோரும் வீட்டில் உட்கார்ந்து ஒரே முக்கியமான ஒரு வேலை செய்வோம். பழைய பாரம்பரியமான மக்கள் அதில் ஆர்சி கன்னி மடத்தில் இந்த குருத்தோலையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்று மாலை அவங்கவங்க ரூமில் அவங்களாம் அதில் மடித்து சிலுவை செஞ்சாங்களாம். அப்பொழுது ஆர்சி ஃபாதர் அந்த பகுதியை கடந்து சென்றார். என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். குருத்தோலை ஞாயிறு முடிஞ்சு வந்து என்ன செய்கிறீங்கன்னு கேட்டார். சிலுவை செய்கிறோம் என்னாங்களா. அப்போ அவர் சொன்னார், 2000 ஆண்டுகளுக்கு முன்மணி சிலுவை தான் செஞ்சாங்க, குருத்தோலை ஞாயிறு முடிஞ்சு நீங்களும் சிலுவை செய்கிறீங்களான்னு. ஒரு 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 கொள்கை ரீதியான ஒரு செய்தி இது. இந்த வாரத்திலே இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு சிலுவை செய்கிறார்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொலைகளத்திற்கு ஏற்றுகிறார்கள். நாமும் பழைய பாவங்களையே தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம் என்றால் இந்த தபசு காலமும் வழக்கமான தபசு காலமாக கடந்து சென்றுவிடும். கிறிஸ்து இயேசுக்குள் அருமையான இறை மக்கள், ஆணவ குணம் இந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற வண்ணமாக இந்த பாடுகளின் வரலாற்றிலே பிலாத்து கேட்கிறார். அவருக்கு இருக்கிற அந்த ஆணவம், நீ என்னோடு பேசாமல் இருக்கிறது என்ன? உன்னை விடுவிக்கவும் உனக்கு தண்டனை கொடுக்க எனக்கு உரிமை இருக்கிறது என்பதை நீ அறியாயோ என்கிறார். அருமையான பதில் ஒன்றை ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு அந்த உரிமை கொடுக்கப்படவில்லை என்று. அருமையான இறை மக்களே, உன்னை சிலுவையில் அறையவும் உன்னை விடுவிக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று நீ அறியாயோ என்கிறார். இயேசு கிறிஸ்து சில நேரங்களில் பதில் இல்லாமல் இருக்கிறார். அதற்காக சொல்லப்படுகிற மறைமுகமான வார்த்தை, கவித்துவமான வார்த்தை, தீர்ப்பை எழுதிவிட்டு குற்றங்களை தேடுகிறீர்கள், உங்களிடம் என்ன பதில் கூற என்று ஆண்டவர் அமைதியாக இருந்து விட்டார். மற்றொரு ஆணவமான ஒரு கேள்வியை சிலுவையிலே பார்க்கிறோம். நீ தேவகுமாரன் சொல்லிட்டு இருந்திய, நீ தேவகுமாரனை ஆனால் கீழே இறங்கி வா பார்ப்போம் என்ற வாசகங்கள், இயேசுவை அவமதிக்கவும் கேலி செய்யவும் வார்த்தைகள். அருமையான இறை மக்களை, இத்தனை அவமானங்களையும் தாண்டி கொல்கதாவை நோக்கிய பயணம், எத்தனை அடிகளை தாண்டி கொல்கதாவை நோக்கிய பயணம் இன்றையிலிருந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகளை இந்த நாட்களிலே சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த பயணத்திலே காரி உமிழ்கிறவர்களும் உண்டு, கன்னத்தில் அடிக்கிறவர்களும் உண்டு, கைகளை தழும்புகளில் உண்டு. அருமையான இறைமக்கள், சிலுவையில் அறைபவர்களும் உண்டு, சில்லறைக்காக கூவுகிறவர்களும் உண்டு, இறந்த பின்னும் விழாவில் குத்துகிறவர்களும் உண்டு இந்த பயணத்தில். ஆனால் இந்த பயணத்தில் இயேசுவை அன்போடு நேசித்தவர்களும் உண்டு. கடைசி வரை தாய் மரியாள் அவர் பாதத்திலே இருக்கிறார். நீங்கள் நானும் கடைசி வரை இந்த குழுவினர் போல இயேசுவின் பாதத்திலேயே, எத்தனை துன்பங்கள் துயரங்கள் நெருக்கடிகள் இருந்தாலும் இயேசுவின் பாதத்திலே இருக்க வேண்டும். கடைசி வரை சில பேர் அவரோடு இருந்தார்கள். புலம்பி அழும் பெண்களும் உண்டு, என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிற கல்வனும் உண்டு, அன்பான சீடன் யோவானும் உண்டு, 100க்கு அதிபதி சாட்சி கூறுகிறவர்களும் உண்டு, கல்லறை கொடுத்த யோசேப்பும் உண்டு, சற்று நேரம் சிலுவை சுமந்த சிரேனையோ சீமோனும் உண்டு, பாடுகளில் பங்கெடுத்து கொண்டவர்களும் உண்டு, இறைவனோடு இந்த பயணத்தில் இணைந்து கொண்டவர்களும் உண்டு. ஆனால் எல்லோரும் கவலையோடும் கண்ணீரோடும் தான் இருந்தார்கள். அருமையான இறை மக்களை, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சுமை சுமப்பது, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது துன்புறுவது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து வெறுமையாக்கி, அவைகள் எல்லாம் இந்த 40 நாட்கள் அடிக்கடி சொல்லப்படுகிறது. தன்னை வெறுமையாக்கி தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். அருமையான இறை மக்களே, எனவே இயேசுவோடு பயணப்பட வேண்டுமென்றால், இந்த பவனியிலே காலையும் மாலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஏதேனும் ஒன்றை இழக்க வேண்டும். இழக்காதவர்களுக்கு இங்கு இடமில்லை, இந்த பவனியில் பங்கில்லை. நான் சில உதாரணங்களை திருமறை அடிப்படையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். உரிமையாளன் தன் கழுதை இழந்தான், ஒலிவ மரம் தன் கிளைகளை இழந்தது, சிலர் தன் ஆடைகளை இழந்தார்கள், இயேசு தம்மையே இழந்தார். அதனால்தான் இந்த வாரம் மிக மிக சிறப்பு மிக்க கிறிஸ்தவர்களின் புனித வாரமாக கருதப்படுகிறது. அருமையான இறை மக்களை, ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்ற கூட்டம் ஒழிகை என்று சொல்வதற்கும் காத்திருக்கிறது. ஆண்டவரில் பெயரில் வருகிறவர் ஆசீர்வாதம் பெற்றவர் என்று கூறிய மக்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று கூறுகிறார்கள்.
மாறுபடும் மனங்களை இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிறோம். அருமையான இறை மக்களை, 30 வெள்ளிக்காசுக்கு முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறவர், மேலாடையை விட்டு ஓடுகிறவர்கள் எல்லாம் இயேசுவோடு இருக்கிற பொழுது ஆண்டவரோடு நாம் துன்பத்திலும் துயரத்திலும் இணைந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பாவ குணங்களை மாற்றி வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம். நாம் முதல்ல பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபட்டால் தான் நாம் பிறருக்கு எடுத்துக்காட்டான ஜீவிதம் செய்ய முடியும். ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை அழைத்து கூறினாராம். அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்த வேண்டும் என்று ஒரு தகப்பனார் அவன் மகனை அழைத்து சொன்னாராம். சென்னை பகுதியில் இருக்கிற வண்ணமாக சொன்ன, இரவு கிளப்புகளுக்கு செல்லாதே, இரவு கிளப்புகளுக்கு செல்லாதே, காணக்கூடாதவைகளை காண வேண்டி வரும் என்று சொன்னாராம். அவன் கீழ்ப்படியாமல் கட்டுப்படாமல் இரவு கிளப்புக்கு சென்றான். காணக்கூடாத ஒன்றை கண்டான், அதுதான் தன் தகப்பனை கண்டான் என்று அந்த ஒரு 4 வரி நகைச்சுவை முடியும். காணக்கூடாத ஒன்றை காண்பாய் என்றார் தகப்பனார். இவன் கட்டுப்படாமல் அந்த இடத்துக்கு சென்றான், காணக்கூடாத ஒன்றை கண்டான், தன் தகப்பனை கண்டான். முதலிலே நல்வழிப்படுத்துகின்ற உள்ளங்களோடு நாம் வாழ்ந்து பிறருக்கு வழிகாட்ட இந்த விதமான சிந்தனைகள் நமக்கு உதவுகின்றன. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததிலிருந்து கல்வாரியிலே மரித்தது முதல் கல்லறை வரை எல்லாம் அவருக்கு இரவல், எல்லாம் அவருக்கு இரவல். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் ஒரு பாடல் எழுதியிருக்கிறாங்க. அதை அடிக்கடி உங்களுக்கு எல்லாருக்கும் யூடியூப்லேயும் அனுப்பியிருக்கிறேன். அந்த பாடல் எழுதப்பட்ட விதமே ரொம்ப மிகச்சிறப்பான ஒரு கருத்தியல், ஒரு ஆழமான சிந்தனை. அந்த பாடல் நான் பாடுகிறேன். ஒவ்வொரு வரியும் நீங்கள் கேளுங்க, ஒவ்வொரு வரியும் கேளுங்க. ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் இரவலாய் பெற்று இயேசுவுக்கு கடவுளுக்கு ஊழியத்தை நிறைவேற்றின ஒரு காரியங்களை பார்க்கிறோம். அருமையான இறைமக்கள், ராகங்களை பார்த்து 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 நாம் இறையியலை ஆழங்களை விட்டுவிட்டோம். ஆனால் ராகங்கள் குறைவாக இருந்தாலும் இதில் இருக்கிற கருத்தியலை பார்த்து நாம் நம் ஆன்மீகத்தை இன்னும் தேற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இந்த பாடலையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புவி மீட்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. இந்த புவி மீட்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. பசியுற்ற கூட்டம் ருசித்திட இந்த மீனப்பம் பங்கிரவல்லா. பசியுற்ற கூட்டம் ருசித்திட இந்த ருசிமிக்க மீனப்பம் இரவல். பெருகிய கூட்டம் நெருங்கிய போதும் அமர்ந்திட்ட படகுமே இரவல். நெருங்கிட்ட படகுமே இரவல். இந்த புவி மீட்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. மறை நிறைவேற எருசலேம் பவனி புறப்பட்ட கழுதையும் இரவல். மறை நிறைவேற எருசலேம் பவனி புறப்பட்ட கழுதையும் இரவல். விருந்தினை கூடி அருந்திய போது இருந்த மேல் அறையுமே இரவல். இருந்த மேல் அறையுமே இரவல். இந்த புவி மீட்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. அறையுண்ட சிலுவை அணிந்த முள்முடியும் அரசளித்த பரிசும் இரவல். அறையுண்ட சிலுவை அணிந்த முள்முடியும் அரசளித்த பரிசும் இரவல். திருவுடலினையே சுருட்டின துணியும் இடுகுழி கல்லறையும் இரவல். இடுகுழி கல்லறையும் இரவல். கடைசி வரி நம் நெஞ்சை அசைக்கின்றதை பார்க்க. திருவுடலனை சுருட்டிய துணியும் இரவல், அதன் பிறகு அவர் வைக்கப்பட்ட கல்லறையும் இரவல். கடைசி வரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அனைத்துமே இரவல். அறையுண்ட சிலுவை அணிந்த முள்முடியும் அரசளித்த பரிசும் இரவல். திருவுடலினையே சுருட்டின துணியும் இடுகுழி கல்லறையும்
திரவல், இடுகுழி கல்லறையும் திரவல். இந்த புவி மீட்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ. இந்த புவி மீட்க வந்த பரமனுக்கு சொந்தம் நம் நெஞ்சம் அன்றோ.